ஈரோட்டில் புகழ்பெற்ற சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஈரோடு தெப்பக்குளம் அருகே புகழ்பெற்ற சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையான இன்று ஆடிப்பூரமும் அமைந்து வருவதால் சிறப்பு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு லலிதா சகஸ்வர நாம மந்திரங்களை உச்சாடனம் செய்து பூஜைகளை மேற்கொண்டனர். இந்த பூஜைகளை மேற்கொள்ளும் போது தங்களது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகி நலமுடன் வாழவும், பெண்கள் மாங்கல்ய தோஷம் நீங்கி பூரண சுமங்கலிகளாக வாழ்வார்கள் என்பதும் ஐதீகம். எனவே இந்த பூஜையில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சௌடேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் திருமாங்கல்ய சரடு, வளையல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் செய்திருந்தனர். ராமலிங்க சௌடேஸ்வரி சரணம், ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி சரணம். மனதா உன் மலர்த்தாள் பணிந்தோ முனையே, எம் உயிராய் அணிந்தோ மோட்சம் தேடி உன் ஜோதியில் கலந்தோ. ராமலிங்க சௌடேஸ்வரி சரணம், ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி சரணம். ஆஷாடாமவாசையிலே அவதரித்த அம்மன் உனை நினைத்தோ, உனக்காக செய்யும் பூசையிலே அளவில்லா நிம்மதியை அடைந்தோ. ஆலயத்தில் யாகம் வளர்த்தே பூநூலை நாங்கள்